கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 91:14 வசனங்களை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் வைக்க போகிறார். சபை விசுவாசிக்கு ஒரு அடைக்கலம் எதுனா சபை தான். தேவன் சபைக்குள்ளதான் பேசப்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி எங்க ஆண்டவர் பேசினாலும் அது சபைக்குள்ள சாமுவேலே சாமுவேல்னு தேவ ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கூப்பிட்டார். அதே போல அன்னாள் மனம் கசந்து அழுத தேவாலயத்தை போய் பலிபீடத்தை போய் அழுது ஜெபித்தாள். அவங்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கூட 5 குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆலயம் தேவனுடைய வீடு. கட்டுண்ட பிள்ளைகளையும் சாபக்கட்டிருக்கவங்களையும் பிசாசு பிடியில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கொடுத்து சத்திய வசனத்தையும் அவங்களை கொடுத்து அவங்களை ஆட்டி தேட்டி அவங்க பாவத்திலிருந்து நீக்கி பரிசுத்தமாக வைக்கப்படுதான் தேவ ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் போதர்கள், சுவிசேஷிகள் இருப்பார்கள். இந்த 5 விதமான ஊழியங்களும் சபைக்குள்ள இருக்கும். ஆதி அப்போஸ்தல சபையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் பிரச்சனை வந்தது. ஏரோது மன்னன் என்ன செய்தார்னா, ஆலயங்களை ஆதி அப்போஸ்தல சபைகள் எல்லாம் யாரெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்களோ அவங்கள கலகம் செய்து அநேக வெட்டி சாத்தி விடுவார்கள். அப்படிதான் ஏரோது மன்னன் என்ன செய்தார், யோவான் சகோதரனாகிய யாக்கோப்பை கொலை செய்தார். கர்த்தருடைய ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி பேதுருவையும் அவங்க என்ன செய்தார்கள், சிறையிருப்பிலே கொண்டு போனார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பையும் பட்டயத்தினாலே கொலை செய்தான். கொலை செய்து என்ன பண்ணாங்க, சபை மக்கள்லாம் பயந்தார்கள். நீங்கள் இனிமேல் ஆலயம் நடத்தக்கூடாது. அப்ப பேதுரு என்ன செய்தார்கள்னா அவங்களும் சிறையை கொண்டு போயிட்டார்கள். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:5 எடுத்து வாசிங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏற்கனவே யோவான் சகோதரனை யாக்கோப்பை கொலை செய்து விட்டார்கள், பேதுருவும் கொலை செய்திருவார்கள் என்று சொல்லி சபை மக்கள் ஒன்று கூடி என்ன செய்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 நாமத்துக்கு அங்கு நான் வாசம் செய்வேன் சொன்ன கர்த்தர். பேதுரு போய் சிறைச்சாலை இருந்தால் நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாகி மாற்றி கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. கொலை செய்து விடுவாங்கன்னு சொல்லி சபை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிச்ச உடனே முதல் காவல் கேட்டு, 2வது கதவு இவர் போய் நின்ன உடனே முதல் கதவு தானாக திறக்கப்பட்டுச்சு. 2வது கதவு தானாக திறக்கப்பட்டு பேதுருவை அந்த தெருவழியிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் தூதன் போயிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். இயேசு அநேக விசுவாசிகளுடைய ஜெபங்களை கேட்டும் அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் மாற்றிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சபை கூடுவதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆதியிலிருந்து அன்பு உண்மையில எனக்கு குறை ஒன்று வேதம் சொல்லுகிறது. வாரம் ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு சகோதரி தேம்பி தேவாலயத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, இன்னைக்கு வந்தா எல்லாம் அற்புதம் அடையாளம் மாறிட்டாங்க. என்னுடைய கண்ணீர், என்னுடைய நிந்தை, என்னுடைய வியாதி மாறப்படவில்லை. ஒருவேளை நான் பாவியா இருக்கிற மனுஷனா என்று சொல்லி அந்த சகோதரி கர்த்தரின் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை இந்த சகோதரி கேட்டு திரும்பும், சகோதரியே, கர்த்தருடைய ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நான் தூதரோடு துதி ஆராதனை செய்த போது நான் ஆலயத்துக்குள்ள வந்து விடுவேன். பிறகு துதிக்க
அந்த சாபக்கட்டுகள், பலவீனங்கள், மாந்திரங்கள் எல்லாமே அகன்றுவிடும். இனிமேல் அதிகாலை ஆலயத்தை போகும்போது முன்பாக போய் கர்த்தர் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ தொழுது கொண்டாயினால் உன் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சகோதரி அடுத்த வாரத்திலே நேரமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றினார். அந்த பொல்லாத வியாதி மாறி போச்சு, கணவனுடைய பாவங்கள் மாறி போச்சு, பரிசுத்தமாய் வாழ்க்கையில் வாழ்ந்தாள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவஜன் உண்மையாகவே இதுக்காக கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். முதல் அழிவு பாவத்தினால ஜலத்தில் எடுத்தார். இரண்டாவது அழிவு வரும்போது உங்களுடைய கட்டடமும் உங்கள் பில்டிங்கும் போகாது, அவருடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார். பார்த்து கொண்டு கர்த்தர் தேவஜனமே, கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் துணை, அவர் தான் தேவன். உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்னா எந்த தீய சக்தியோ உன் கூடாரத்தை அணுகாத பாதுகாத்து கொடுப்பார். கண்களபடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை பாதுகாப்பாக வைப்பார். உன் பிள்ளைகளை, உன் வேலை ஸ்தலத்தில், உன் குடும்பத்தை அவரே அருணும் கோட்டையுமா துணையுமா இருக்க கர்த்தர் அவர் செய்து கொடுப்பார். வாக்கு கொடுத்த கர்த்தர் நீ விசுவாசித்தாய் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.